தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். செல்லும் இடமெல்லாம் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வேட்பாளர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் முனைவர் ஜோதிமணி தொகுதிக்கு உட்பட்ட படர்ந்தபுலி, பிள்ளையார்நத்தம், சிவஞானபுரம் ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் ஒன்றிய செயலாளர் ரூபன் வேலவன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு புவனேஸ்வரன் தொகுதிக்கு உட்பட்ட கழுகுமலை, கையத்தார், செம்பூர் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் கழக அமைப்பு செயலாளர் திரு மாணிக்கராஜா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு வாத்துன ஆனந்த், பரமக்குடி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் டாக்டர் முத்தையா ஆகியோர் தொகுதிக்கு உட்பட்ட நயினார்கோவில், அரியாங்கோட்டை, கொடிக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு கோமுகி மணியன், கள்ளக்குறிச்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆலத்தூர், ரங்கநாதபுரம், மாடூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு கணபதி, வளவனூர் நகராட்சிக்கு உட்பட்ட சுப்பிரமணிய கோவில் தெரு, திரௌபதியம்மன் கோவில் தெரு, நரையூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பாலசுந்தரம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு லட்சுமணன், திருவட்டார் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அழகிய மண்டபம், சுற்றுவட்டார பகுதிகளில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளர் ஜென்கின்ஸ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் அவருடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு கணேஷ்குமார், புதுப்பேட்டை, காந்தி சாலை, லண்டன்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளுக்கும் சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மாதேவா, மாவட்ட அவைத்தலைவர் ராமமூர்த்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு பாண்டுரங்கன், வாணியம்பாடி நகரில் உள்ள காதர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு சுவாமிநாதன், சேந்தமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட காரவள்ளி, நடுக்கோம்பை, எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த வேனில் சென்றவாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எஸ் காமராஜ், திருவாரூர், கோடூர் ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் தொண்டர்களுடன் சென்று வாக்கு சேகரித்தார். திருவாரூர் ஒன்றிய கழக செயலாளர் ராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் சாருபாலா தொண்டைமானை ஆதரித்து ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட கள்ளிக்குடி, பூங்குடி, செங்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் கழக அமைப்பு செயலாளர் திரு ஆர் மனோகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிம்மக்கல், அனுப்பனடி, முனிசாலை, நெல்பேட்டை, கீழவாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு டேவிட் அண்ணாதுரை பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது மாநகர் மாவட்ட செயலாளர் ஷா ராஜலிங்கம் உள்ளிட்ட கழகத்தினர் உடனிருந்தனர். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் பேராசிரியர் பொன் முருகேசன், மதுக்கூர், அதிராம்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களிடம் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கழக அமைப்பு செயலாளர் பாஸ்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அப்போது உடனிருந்தனர்.